ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே ஒரு 7 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அடுத்த மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு இல்லையா. நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிருக்கு இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அப்டேட் ஆயிருந்துச்சு. ஓவராலாகவே 8 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செலக்ட் வந்து ஆகியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அப்டேட் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா கோவை, சேலம் மாவட்டங்களுக்கு ஒரு சில ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கி இந்த ரேஷனோடைய ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியாக போகுது. அதே மாதிரி இந்த ரேஷனோட வேலையில் இது வரைக்குமே நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக வந்து ஒரு 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக ஒரு 8 மாவட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்த மாவட்டமாக வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி இதில் ஒரு சில பேருக்கெல்லாம் நிறைய டவுட்களும் வந்து இருக்குது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா வராதா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க, எதனால் இவங்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து முடித்திருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது, எதனால் இவங்க வந்து இவ்வளோ அப்டேட் டிலே பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன, இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்க போகுது, அதில் என்னென்ன டெஸ்டிங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸிங்கள் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கட்டாயம் இதில் நீங்கள் செலக்ட் வந்து ஆகுவீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் முடித்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதில் செலக்ட் வந்து ஆகிடுங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தவரை இதுக்கு மேலே நம்ம ஒரு 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்றாங்க இல்லையா. இந்த நிலையில் நேற்று ஒரு மாவட்டங்களுக்கு தான் அப்டேட் வந்து வெளியாகிடுச்சு. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே டிஆர் ஆஃபீஸாக ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. இன்று காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வெளியாகிட்டு வந்து இருக்குது. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டாக கூட வந்து இருக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே அப்டேட் வந்து அப்படியே ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே அப்டேட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். வேலை இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும், கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்து இருக்கும். இந்த டிலேவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனைவருக்குமே தெரியும் இந்த வேலையில் கொஞ்சம் டிலே ஆகி தான் ரிசல்ட் அப்டேட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றத. இருந்தாலுமே அடுக்கடுக்காக இன்றைக்கி இந்த சேலம், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட்கான ஒரு அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. கட்டாயம் இவங்களுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு வெயிட் பண்ண அனைத்து மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கார்டுடைய வேலையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து வரப்போகுது. கட்டாயம் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்தது இன்னொரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்களா அப்படின்னா இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க, நீங்கள் வந்து செலக்ட் இல்லையா அப்படின்றத
ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய டிஆர்எஃப்ஸ் உங்களுடைய மாடோட டிஆர்எஃப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகும் அப்படி தான் ஒரு ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பர்சனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு டெம்பரரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் அனைத்துமே வந்து இருக்குது. அதில் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். இடையாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கணக்கு ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். இதெல்லாம் முடித்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலையே வந்து உங்களுக்கு வந்து வேலையே வந்து வழங்குவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸிங்லாம் வந்து நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளுக்கு வந்து வேலை வந்து வழங்கிட மாட்டாங்க. அதிலும் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி கட்டாப்பெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. கட்டாப்பெல்லாம் அனைத்துமே ஒரிஜினலாக வந்து இருக்கா, அனைத்துமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்க. டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டே வந்து விட போகிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கும். இருந்தாலும் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்னா அடுத்த 2025 வேகன்சி வந்து விட போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3500 வேகன்சிக்கு மேலே அப்டேட் வெளியாக இருக்குது. இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சியும் அதிகாரப்பூர்வமாக நோட்டிஃபிகேஷன் வெளியாக போகுது மக்களே. அனைவருமே எதிர்பார்த்துருந்து இப்போ இதில் வந்து விட்டீங்க அப்படின்னா அடுத்ததில் நம்ம பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. இதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பொறுத்தளவுக்கு நிறைய வேகன்சி தான் வந்து இருந்திருக்கு. இதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 பேருக்கு மேலே 90 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் ஆகுங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 20-75% மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து ஆகியிருக்காங்க. இடையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணியாளர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் ஒரு சில அப்டேட்டுகள்லாம் வந்து கிடைத்திருக்கு. அந்த செய்தித்தாளில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இடையாளர்கள் வந்து பணி நியமனம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடத்திட்டு வந்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக அப்டேட் வந்து வெளியாக போது. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இன்றைக்கும் வெளியிட போகிறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு அப்டேட் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் அனைத்து மாவட்டமே முடித்து இருக்காங்க. இதில் வந்து 90-95 மாவட்டங்களுக்கு மேலே இதுக்கு அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ரிசல்ட்டை இது மந்த் இறுதிக்குள்ளே ஒரு 25 மாவட்டங்களுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மந்த் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து கட்டாயம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.